இதுதான் எல்வி சிஸ்டம், லோ வோல்டேஜ் சிஸ்டம் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர சப்ளை டைரக்டா ஏசிபில இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ லோ வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தோட ஹார்ட் பேனலே இதுதான் ஏசிபி. ஸோ ஏசிபி தான் பாத்தீங்க அப்படின்னா, ஏசிபி உங்களுக்கு தெரியும், ஏர் சர்க்யூட் பிரேக்கர். இது ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க இருந்து லோடுக்கு போற பவர் கேபிள்னால நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷட் டவுன் வந்து அதிகமா நடக்கிறது இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா லோடோட ப்ராப்ளம்னால நமக்கு அதிகமா ஷட் டவுன் நடக்கிறது இல்லை. ஸோ ப்ராப்ளமே பாத்தீங்க அப்படின்னா புவர் செட்டிங்ஸ் வந்துட்டு இம்ப்ராப்பரா இருக்கிறது. ஸோ இதோட லாங் டைம், ஷார்ட் டைம், இன்ஸ்டன்டேனியஸ், கிரவுண்ட் ஃபால்ட், இதுல நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க ப்ராப்பரா செட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மேஜர். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா புவர் மெயின்டெனன்ஸ். இந்த பிரேக்கரை வந்துட்டு நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். 1 மந்த்துக்கு 1 டைம் எப்போ உங்களுக்கு ஷட் டவுன் கிடைக்குதோ, எப்போ மெயின்டெனன்ஸ் டைம் கிடைக்குதோ நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு நியூசன்ஸ் ட்ரிப் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ இங்க ட்ரிப் ஆச்சு அப்படின்னா மொத்த என்டையர் பில்டிங்கும் என்டையர் லோடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்காது. ஸோ அதனால இதை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். யார் யாரெல்லாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றீங்களோ ஏசிபினா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏசிபினா என்ன அப்படிங்கறத ஒரு டெக்னிக்கல் கைடு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 25 ஸ்லைட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்லைடுக்குமே பாத்தீங்கன்னா தமிழ் ஆடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் பேசியிருக்கோம். 1 hour எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் யாருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க டிஎம் பண்ணுங்க. தேங்க்யூ.